கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வெளிப்படுத்தின விசேஷம், த புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். த புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ் சாப்டர் 3 verse 8 வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாம் மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலே இந்த பகுதிகளிலே ஆண்டவராகிய தேவன் யோவான் அப்போஸ்தலனோடு பேசும்போது 7 சபைகளை குறித்து அவர் அழகாய் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அதிலே பிலதெல்பியா என்கிற சபையை குறித்து சொல்லும்போது 7ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, அப்படி சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு திறந்த வாசல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில பிரைஸ் தி லார்ட், தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காணப்படுவோம். ஆண்டவராகிய தேவன் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு நேராக ஏற்படுத்த ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். சொல்லும்போது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் என்ன பண்ண மாட்டாங்க, பூட்ட மாட்டாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போது இந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. 3 காரியம். கொஞ்சம் தான் பலன் இருக்கு. 2வது பாருங்க, என் நாமத்தை என்ன பண்ணல, நீங்க மறுதலிக்கல. 3வது வசனத்தை கை கொண்டபடியினாலே. அப்போ இந்த உலகம் நம்மை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கும். இந்த உலகம் நம்மை ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கும்படியாக பலவிதமான காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் நமக்கு வசனத்தை கை கொள்ளாதபடிக்கு, வசனத்தை வாசிக்க விடாதபடிக்கு பலவிதமான தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அழகா சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரே என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்ய இந்த உலகத்தின் மனிதர்களில் ஒருவனுக்கும் தகுதி கிடையாது. தேவன் ஒரு நன்மையை ஒரு மனுஷனுக்கு வைத்திருக்கிறாரே என்று சொன்னால், அந்த நன்மையை கெடுக்க, நன்மையை நிர்மூலமாக்க எந்த ஒரு மனுஷனுக்கும் அனுமதி இல்லை. ஏனென்றால் தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாததா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் பாருங்க, இந்த இடத்துல முதல்ல கற்றுக் கொடுத்தது போல, பிரைஸ் தி லார்ட், கொஞ்சம் பலன் இருக்கும்னா நாம் ஆவிக்குரிய பலனில் இன்னும் வளருகிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாய் இன்னும் நாம் ஆவிக்குரிய பாதையில் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கிறதான அநேக தடைகள் போராட்டங்கள் கடந்து வரும்போது அந்த பிசாசை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
சில நேரங்களிலே சில குழப்பங்கள், சில போராட்டங்கள், சில பிரதிகூலங்கள், சில சமாதான கேடுகள், சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்து, என்ன நான் இவ்வளவு நாள் நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், இவ்வளவு நாள் நான் கர்த்தரை துதிக்கிறேன், இவ்வளவு நாள் நான் என்னுடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்கலையேன்னு சொல்லி ஆண்டவரை மறுதலிக்கிறதான ஏதாவது தடைகளை பிசாசு கொண்டு வரும்போது அவைகளை ஜெயிக்கிறவளா இருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்க, வசனத்தை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வசனம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆணி வேரா இருக்கிறது. ஆவிக்குரிய பாதைக்கு, ஆவிக்குரிய பாதையிலே வளர்வதற்கு இந்த வசனங்களை ஆண்டவராகிய தேவன் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மிக அழகாய் தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்கள் உண்மை உள்ளவைகள், இந்த வசனங்கள் நீதி உள்ளவைகள், இந்த வசனங்கள் நியாயமானவைகள், இந்த வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கை கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு தடையாய் ஏதாவது காரியங்கள் இருக்குமே என்றால் அவைகளை ஜெயித்து வசனத்தை கற்றுக்கொள்ள, வாசிக்க நம்மை தேவனுக்கு முன்பாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை வாசிக்கணும் அப்படி சொல்லி உட்காரும் போதுதான் நிறைய பேருக்கு தூக்கம் வரும். அப்படின்னு வசனத்தை வாசிக்கும் போதுதான் ஏதாவது வேலை வரும், வசனத்தை வாசிக்கும் போதுதான் ஏதாவது முக்கியமான போன் கால் வரும், வசனத்தை வாசிக்கும் போதுதான் ஏதாவது தடைகள் வரும். பாருங்க, ஏன் வசனத்தை வாசிக்க விடாதபடிக்கு பிசாசு சில தந்திரங்களை கொண்டு வருவான். ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வளர வேண்டுமே என்று சொன்னால் இந்த வசனம் நமக்கு மிகவும் பயனுள்ளதாய் காணப்படும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் 3 நேரம் நம்ம ஆகாரம் எடுக்கிறோம் என்கிற விஷயத்தோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அன்றாட காரியங்களை நம்ம தவறாமல் செய்யும் போது நம்ம ஒரு ஷெட்யூல் வச்சிருப்போம். இந்த நேரத்துக்கு இந்த காரியம், இந்த நேரத்துக்கு இந்த காரியம் வச்சிருக்கிறது போல வசனத்தை வாசிப்பதற்கு என்று சொல்லி ஒரு குறித்த நேரத்தை நாம் வைத்திருந்து வாசிப்போமே என்றால் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மத்திலே பேசுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மத்தில் இடைபடுவார். ஒருவேளை சில துக்கத்தோடு இருப்போம், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இருப்போம், சில பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு குழம்பி போயிருப்போம். வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வசனம் நம்மோடு கூட மறுபடியும் பேச அது போதுமானதா இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே, ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, பிரைஸ் தி லார்ட், ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் இருந்தால் மாத்திரம் அது பறப்பதற்கு அது முடியும் என்பது போல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே வசனத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் என்கிற 2 விதமான சிறகுகள் இருந்தால் மாத்திரம்தான் அவனால மேலே மேலே பறந்து சொல்ல முடியும். ஜெபத்தை மாத்திரம் பண்ணிட்டு வசனத்தை வாசிக்கலன்னா ஒரு சிறகு ஒடிஞ்ச மாதிரி தான். வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணலன்னா இன்னொரு சிறகு ஒடிஞ்ச மாதிரி தான். ஆனால் எந்த ஒரு தேவ பிள்ளை பிரைஸ் தி லார்ட் வசனத்தையும் வாசித்து ஜெபித்து தன்னுடைய ஆவிக்குரிய பாதையிலே முன்னேறி செல்லும்படியாய் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அந்த ஆத்துமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மேலோங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை ஜெயிக்க வேண்டிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த காலை வேளையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 3 காரியங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. திறந்த வாசல் என்கிற வார்த்தைக்குள்ள வரும்போது வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 10:9 வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ முதலாவது நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறது ஆண்டவராகிய தேவன். அந்த ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிற வாசலில் உட்பிரவேசித்தால் நிச்சயமாய் மேய்ச்சல் என்கிற ஆவிக்குரிய ஆகாரத்தை, ஆவிக்குரிய நன்மையை, நித்திய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும்.
அல்லேலூயா. எந்தெந்த இடங்களிலே நமக்கு திறந்த வாசல் அப்படி சொன்னா, ஒன்று, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பர்சனலான காரியம். இப்போ நமக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு நீட் எக்ஸாம் பிள்ளைங்க எழுத போறாங்க. தேவ சமூகத்தில் பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு போனோம், ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு நல்ல ஒரு வாசலை என்ன பண்ணுங்க நீங்க ஏற்படுத்தி தாங்க. என் தனிப்பட்ட வாழ்வில நான் முன்னேறி செல்வதற்கு, நான் வளர்ந்து செல்வதற்கு இந்த எக்ஸாம் ஒரு மிக முக்கியமான எக்ஸாமா இருக்கு. என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்கிட்ட ஏதாவது குறைகள், தவறுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமே என்றால் அவைகளை ஆண்டவராகிய தேவன் மன்னித்து, ஆண்டவரே என் தனிப்பட்ட வாழ்விலே நான் முன்னேறி செல்வதற்கு நீர் எனக்கு ஒரு வழியை, வாசலை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் செய்யும் போது, பிரைஸ் தி லார்ட், ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராகிய தேவன் அற்புதத்தை செய்ய இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை தனிப்பட்ட பாதையிலே, தனிப்பட்ட வழியிலே, தனிப்பட்ட ரீதியிலே ஏதாவது காரியங்களில் நாம் ஜெபத்தோடு இருப்போமே என்று சொன்னால், தனிப்பட்ட விதத்திலே பர்சனலி உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய இயேசு போதுமானவர். அல்லேலூயா. அவன் அவனுடைய ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டியது அவன் பொறுப்பு. அப்படியானால் நம்முடைய ஆத்துமாவை, என்னுடைய ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ள வேண்டியது என் பொறுப்பு என்கிறதான விஷயத்திலே இயேசுவாகிய வாசலுக்குள்ளாய் நாம் உண்மையாய் பிரவேசிக்கும் போது நம்முடைய தனிப்பட்ட காரியத்திலே உள்ள ஜெப விண்ணப்பங்கள், நம்முடைய ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களை அங்கீகரிக்க இயேசு போதுமானவர். முக்கியமாய் பார்க்கும்போது, பாவத்தின் பிடியிலே, பாவம் செய்தபடியினாலே தனித்து விடப்பட்டவளாய் ஒரு சகோதரி இருந்தாங்க. பாவம் செஞ்சது ஒரு மிகப்பெரிய தவறு, பாவம். நியாயப்பிரமாணம் சொல்லுது, விபச்சாரத்திலே கையுமையுமாய் கண்டுபிடிக்கப்பட்டவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. இப்போது ஒரு தனித்து விடப்பட்டதான ஒரு சகோதரி அங்கே இருக்கிறாள். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. The book of John chapter 8 verse from 1 வாசிங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி கேட்டு கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இப்போ தான் பாவத்திலே கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்டதான ஒரு ஸ்திரீ என்று அவளுக்கு நன்றாய் தெரியும். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயமும் இந்த சகோதரிக்கு தெரியும். இப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்குள்ளாய் நான் செய்து விட்டேனே என்று சொல்லி மிகுந்த அங்கலாய்ப்போடு அந்த சகோதரி நிற்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், அந்த சகோதரியுடைய சூழ்நிலையை கர்த்தர் புரிந்து கொண்டவராயிருந்தார். இந்த இடத்துல பாருங்க, அந்த ஸ்திரீயை கொலை செய்ய வேண்டும், மாத்திரமில்லை இயேசுவின் மேல் ஒரு குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்கிற நிலைமையில மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கூட்டம் கூடி வந்து நின்ற சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு
அந்த சகோதரியுடனான பாவத்தை உணர்த்தி சொல்ல வேண்டும். கூடவே இனி அந்த சகோதரி பாவம் செய்யக்கூடாது என்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற விதத்தில் இயேசு சரியாய் கவனமாய் செயல்பட்டவராய் இருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒருவேளை சில பாவத்தின் தன்மையிலே நின்று கொண்டு, பாவத்திலே பிடிக்கப்பட்டவளாய் நின்று கொண்டு, அந்த பாவத்திலிருந்து வெளியிலே வர முடியாதபடிக்கு அந்த பாவத்தின் கட்டுகளுக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை சரியான பாதையிலே கொண்டு செல்ல இயேசு போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாவம் என்று தெரிந்தோ, இது பாவம் என்று அறிந்தோ, இந்த பாவத்தை செய்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இருந்து கொண்டிருந்தால், ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் இந்த வசனத்தின் மூலமாய் உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் நித்தியமாகிய பரலோகத்திற்குரியவர்கள். ஆகையால் இந்த உலகத்தில் உள்ள அனித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு நாம் இடம் கொடுப்பதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு நேராய் வாழும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போமே என்று சொன்னால், ஒப்பு கொடுப்போமே என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய பாதையிலே வழி நடத்தி கொண்டு செல்ல இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, பாவத்தினாலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே நிற்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்திலே தம்முடைய மகளை பிரைஸ் தி லார்ட் பாவத்திலிருந்து உணர்த்தி வெளியிலே கொண்டு வந்தவர் சொல்றாரு, நீ இப்போ இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, நீ இப்போ இனி பாவம் செய்யாதே. உணரப்படணும், ஒப்பு கொடுக்கணும், தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். ஒருவேளை மறுபடியும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத தவறு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம், தேவன் விரும்பாத காரியம், இது தவறுன்னு தெரியும், இது பாவம்னு தெரியும், இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், இது வேதத்துக்கு புறம்பானது தெரியும், கர்த்தர் துக்கப்படுவார்னு தெரியும், தேவன் விரும்பாத காரியம்னு தெரிஞ்சும் மறுபடியும் அந்த பாவத்திற்குள்ளாக நாம் நின்று கொண்டிருப்போமே என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நிறைவாய் சொல்லிக் கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், நீ இப்போ இனி பாவம் செய்யாதே என்று மறுபடியும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் சபைக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசல் ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, நாம் பாவத்திற்கு விலகி கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் தேவன் நமக்கு ஒரு திறந்த வாசல் என்ன பண்றாரு, வைக்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா, மரணத்தின் பிடியிலே சிக்கி இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தினார். வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாயிருக்கிற நாகமான் என்பவன் இருந்தான். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ, பாருங்க, நாகமான் மகா பராக்கிரமசாலிதான். ஆனா தனிப்பட்ட வாழ்விலே குஷ்டரோகத்திலே பிடிக்கப்பட்டான். இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி மரணத்திற்கு நேராய் கொண்டு சென்று விடும். இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி மரணத்துக்கு நேராய் தள்ளிவிடும். மரணத்துக்கு நேராய் தள்ளி விடுகிறதான இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி, பாருங்க, இந்த வியாதியிலே பிடிக்கப்பட்டதான இந்த நாகமான் என்று சொல்லப்பட்ட மனுஷன் மரணத்தின் கட்டில இருக்கும் பொழுது வீட்டில் உள்ளதான ஒரு சிறு பொண்ணு அந்த நாகமானுடைய மனைவிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நம்முடையதான அதாவது வீட்டில் உள்ளதான ஆண்டவன் சமாரியாவில் உள்ளதான தீர்க்கதரிசிகளிடத்திலே யாரிடத்திலே அது போனாரு என்று சொன்னால் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லி ஒரு சத்திய வார்த்தையை அந்த சிறு பெண் சொன்னதை கேட்டு மரணத்தின் பிடியில் இருந்துதானே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட் அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஒரு திறந்த வாசலை ஆண்டவராகிய தேவன் நாகமானுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா.
இப்ப சத்தியத்தை கேட்டா, வசனத்தை கேட்டா, வசனத்தை அறிவிக்கும் போது அது எனக்காய் சொல்லப்படுகிற வார்த்தை என்று எந்த ஒரு ஆத்துமா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லும் போது இது இவங்களுக்காய் பேசப்படுகிற வார்த்தை, அல்லது இவங்களுக்காய் சொல்லப்படுகிற வார்த்தை, அல்லது இவங்களுக்காக தான் பாஸ்டர் சொல்றாரு அப்படி நினைக்க கூடாது. பாருங்க, வசனம் சொல்லும் போது யாரு சொன்னாலும் சரி. இப்போ இந்த சிறு பெண் சொல்லுது, வீட்டில் உள்ள நாகமான்கிற ஆண்டவர் சமாரியாவுள்ளதான தீர்க்கதரிசிகளிடத்திலே போனால் அங்கே தீர்க்கதரிசிகளுடைய குஷ்டரோகத்தை மாற்றி விடுவார் என்கிறதான சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட்ட உடனே நாகமானுடையதான வாழ்க்கையிலே அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தால் அது சிறு பெண்ணு சொல்லுச்சா இல்ல யாரு சொன்னாங்கிற வார்த்தைக்கு வரல. சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு ஒரு விடுதலையை தரும், சொல்லப்பட்ட வார்த்தை என்னை சரியான பாதையிலே கொண்டு சொல்லும், சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு ஒரு சமாதானத்தை தரும், சொல்லப்பட்ட வார்த்தை என் மரண கட்டை உடைக்கும் என்று சொல்லி நாகமான் விசுவாசித்தவனாய் இருந்தால் அவருக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தவராய் இருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சத்திய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. சத்திய வார்த்தை வரும்போது, வசனம் வரும்போது, இது எனக்காய் சொல்லப்படுகிற வார்த்தை, நான் பலப்படும்படியாய், நான் வசனத்திலே வளரும்படியாய், நான் கர்த்தருக்குள்ளே வளரும்படியாய் சொல்லப்படுகிற வார்த்தை என்று சொல்லி யார் ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு அந்த வார்த்தை நிறைவாய் ஒரு விடுதலையாய் அமையும். இங்க பாருங்க, நாகமானுடைய வாழ்க்கையிலே மரண கட்டு வந்து நிக்குது. தன்னுடைய வாழ்க்கையில மரணம் தான் நிக்க போகுது. இனி மரணிக்க போகிறேன் என்கிற சூழ்நிலை வந்த உடனே அவர் என்ன பண்றாரு? சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள், அவருடைய தனிப்பட்ட வாழ்வில், உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களோ, ஆண்டவர் விரும்பாத காரியங்களோ நாம் செய்து கொண்டு சில வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குமே என்றால், இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற காரியம், வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, வாசல் உங்களுக்கு திறக்காம இருக்கிற காரியம், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்புரவாகணும். ஒப்புரவாகும் போது, தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் நிச்சயமாய் வாசலை திறப்பார். ஏன் சில தடைகள், ஏன் சில போராட்டங்கள், ஏன் சில பிரதிகூலங்கள், சில விஷயங்கள்ல ஏன் நமக்கு ஒரு விடுதலை இல்ல, ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில சமாதானம் இல்ல, ஏன் சில இடங்கள்ல அற்புதம் நடக்கல, ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கையிட்டு செய்யற எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு நிம்மதியால இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா, ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்யாம இருக்கிறோம். தேவன் சிந்திக்கிற காரியத்துல, சிந்திக்கிற விஷயத்துக்கு மாறாக செய்து கொண்டிருக்கிறோம். அதை ஆராய்ந்து பார்த்து எது தேவனுக்கு பிரியமற்ற காரியம் என்று உணர்ந்து கொண்டு ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. ஏதாவது நன்மைகள் தடைப்பட்டு இருக்கும்னு சொன்னா, ஏதாவது ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை ஒன்று ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஒன்று சிந்திச்சு பார்க்கணும், எது என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். சில காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னா, நல்லது போலவே தெரியும், இது பெரிய தப்பு இல்லைன்னு தெரியும், இது ஒரு பெரிய பாவம் இல்லைன்னு தெரியும், இது மத்தவங்க செய்யாத பாவமா, இது மத்தவங்க செய்யாத குத்தமா, நான் என்ன பெரிய தப்பா பண்ணிட்டேன், ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு சில தவற, சில பாவத்தை பிசாசு என்ன பண்ணுவான்னா, இது பாவம் இல்லை என்று சொல்லியே நம்முடைய சிந்தனையில வைப்பான். தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்போதும் பாவம் எப்போதும் பாவம் தான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எப்போதும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்தான். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு வெளியே வருகிறவர் அல்ல. அவர் பரிசுத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தத்தை விட்டு அவர் வெளியிலே கடந்து வர மாட்டார். அவர் விரும்புகிற வார்த்தை, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் அவர் ஒரு காலம் அந்த பரிசுத்தத்திலே காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவர் அல்ல. பரிசுத்தத்தை ஒரு காலம் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஆகையால் ஒருவேளை அந்த பரிசுத்தத்திற்கு நேராய் செல்வதற்கு தடையாய் ஏதாவது காரியங்கள், நாம் நமக்கு சாதகமாய் சில பாவ
பாவங்களை, சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போமே என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் சரியாய் அழகாய் உணர்த்துகிறார். உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் ஏற்படணும்னு சொன்னா கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்ல, பர்சனலா தனிப்பட்ட விதத்துல சில காரியங்கள் விடுவிக்கப்படாம இருப்போம்னு சொன்னா, விடுவிக்கப்படாம இருக்கிறோம்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே வரணும், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது எங்கே நமக்கு திறந்த வாசல்? வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். The book of Deuteronomy chapter 28 verse 12. வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், தனிப்பட்ட வாழ்வில் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிறார். எப்ப ஏற்படுத்துவாரு? தனிப்பட்ட வாழ்வில் எப்ப ஏற்படுத்துவாருன்னு சொன்னா, நம்ம ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமா இருக்கும் போது நமக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஏதாவது பரிசுத்தத்து குலைச்சலுக்கு, பரிசுத்த குறைவுக்கு ஏதாவது காரியம் இருக்கும்னு சொன்னா அதை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல மனம் திரும்பி வரணும்னு சொல்லி முதல்ல பார்க்கிறோம். இரண்டாவது, நாம் கையிட்டு செய்கிற வேலைகளில் திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம சபையில ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவோம் இல்ல, நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும்? கிடைக்கணும். அப்படின்னு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும்னு சொன்னா பிள்ளைங்க எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருப்பாங்க, ஆர் சம்திங் அதுக்கு மேலேயும் படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா பிஎம்இ முடிச்சிருப்பாங்க. ஆனா படிச்ச படிப்பு ஒண்ணு, செய்கிற வேலை ஒண்ணு என்பது அல்ல. பாருங்க, அந்த தடை இருக்கும்னா அந்த தடையை கர்த்தர் உடைத்து ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஜெபிக்கும் போதோட சொல்லுவோம், நம்முடைய சபையினுடைய மக்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் உண்டாகணும் அப்படின்னு. அடுத்த கட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் போகணும், ஆவிக்குரிய வாழ்விலையும் போகணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலையும் போகணும். அப்ப நம்முடைய கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நம்மை தேவனுக்கு முன்பாய் இன்னும் அதிகமாய் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், The book of Genesis chapter 26, 26ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. Praise the Lord. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு பலன் அடைஞ்சான்? 100 மடங்கு. பாருங்க, 100 times அவருக்கு பலன் கிடைச்சிச்சு. வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ கையிட்டு செய்யும் வேலையை எல்லாம் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாட்சியா இருக்கும்போது, நாம் கையிட்டு செய்கிற வேலையிலே திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. நாம் போகிற இடத்திலே கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய மேல் அதிகாரிகள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு முன்பாக நல்ல நன்மையான காரியங்களை தேவன் கட்டளையிடுவார். அதிகாரிகளுடைய கண்களிலே தயை கிடைக்க பண்ணுவார். ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறவராய் இருப்பார். அப்படின்னா முதல் விஷயம் பாருங்க, தனிப்பட்ட வாழ்விலே நம்முடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலை ஏற்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தால் 100 மடங்கு ப்ராஃபிட், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அப்படின்னா ஈசாக்குடைய வாழ்க்கையில தாழ்மை இருந்தது, ஈசாக்குடைய வாழ்க்கையில மன்னிப்பு இருந்தது,
ஈசாக்குடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கிற இருதயம் இருந்தது. பாருங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைங்க தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும், விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கணும், மன்னிக்கிறவங்களா இருக்கணும். நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவங்களா இருக்கும்போது நமக்கு உரிய நன்மையை தடை செய்ய இந்த உலகத்திலே எந்த மனுஷனாலும் முடியாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சபையில செகண்ட் சர்வீஸ்ல பிரதர் ஆனந்தன் ஒருத்தர் கீபோர்டு போடுவார், உங்களுக்கு தெரியும், மஞ்சுவோட ஹஸ்பண்ட். அவரு நம்ம சபைக்கு கடந்து வந்த பிறகு ஆவிக்குரிய பாதையில வளர்ந்து நல்ல சாட்சியாக கர்த்தருக்குள்ள பிரைஸ் வளர்ந்துகிட்டு இருக்கும்போது நம்முடைய சபையில கீபோர்டு போட்டுதான் இந்த ஊழியத்தின் பாதையில் அவர் காணப்பட்டாரு. ஊழியத்தில் காணப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது பொதுவாக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும், நல்ல நல்ல ஸ்கில்ஃபுல்லான பர்சன்ஸ் இருப்பாங்கன்னா வேற கம்பெனிகளுக்கு போனாங்கன்னா இன்னும் நல்ல ஆஃபர் இருக்கும், நல்ல சேலரி கிடைக்கும். ஆனா இவர் நம்முடைய சபையில வந்து இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து இந்த ஊழியத்தில் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு திடீர்னு அவருக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, நீங்க பெங்களூர் வாங்க, பெங்களூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேலரியோட என்ன பண்றோம், உங்களுக்கு அந்த வேலை கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்த உடனே அவருக்கு பெங்களூர்ல உள்ளதான வேலையா, இங்க வேலை இருக்கு, கூடவே சபையில ஊழியம் இருக்கு, இதான் அப்படி பார்த்தா அவரு அங்க இருக்கிறதான அதிகமான சம்பளத்தினுடைய வேலையை அவர் எடுக்காம என்ன பண்ணாருன்னா, இங்க உள்ள வேலையிலேயே இங்க உள்ளதான கர்த்தருடைய சபையின் ஊழியத்திலேயே நான் பங்கெடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அதிலே உண்மையா இருக்க தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஒரு நாள் என்கிட்ட சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னாரு. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், நிச்சயமா இதற்குரிய பிரதிபலனை நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க நிச்சயமா நீங்க பாப்பீங்க அப்படி சொன்னேன். அவருக்காக அதிகமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பாருங்க, ஒரு நல்ல ஒரு சேலரியோடு உள்ளதான ஜாப் பெங்களூர்ல இருந்தாலும் சபையினுடையதான ஊழியத்திற்காக இங்க இருந்து இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஆண்டவரை நிச்சயமாய் அவரை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அதிகமாய் நான் அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னா, நேற்றைக்கு வந்து என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் நான் இருக்கிறதான செக்ஷனுடையதான இந்த செக்ஷன் லீடரா ஆண்டவர் என்னை இந்த இடத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மெயின் டீம் லீடராகவே ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்ல ப்ரமோஷனுக்குள்ள வரும்படியாய் கர்த்தனை வைத்தார்னு சொல்லும் போது நான் எதுக்காக இந்த குடும்பத்தில் சொல்றேன்னா, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து தாழ்மைப்பட்டு தேவ சித்தத்தின்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உண்மையா இருக்கிறவர்களை கர்த்தர் பரிபூர்ணமாய் நடத்த நம்முடைய தேவன் போதுமானவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யார் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறாங்களோ, யார் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, ஆவிக்குரிய பாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில குறைவா இருக்க மாட்டாங்க. நிச்சயமாய் ஆண்டவர் அவர்களை ஏற்ற நாளிலே அற்புதத்தை செய்து உயர்த்தி எடுக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் கையிட்டு செய்கிற வேலையிலே நாம் உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாய் சாட்சியாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். வாசிங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 13:1-2 வசனம் வாசிங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். போதும், சீமானாயிருந்தான். சீமானாயிருந்தான்னு சொன்னா ஐஸ்வர்யத்தில் பெருகிறவனாயிருந்தான். எப்போது? 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆபிரகாமை ஒரு செல்வ சீமானாய் மாற்ற ஆண்டவர் போதுமானவராயிருந்தார்.
கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிற தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிற பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். சிலர் சொல்லுவோம், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வசதி இருக்கு, ஆனா என்னால என்ன பண்ண முடியலன்னா எதுவுமே பேலன்ஸ் எடுக்க முடியல, என்னால அடுத்த படிக்கு போக முடியல. வாசிங்க ஒரு பகுதியை வாசிங்க. ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிங்க. ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம் வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 5 வாசிங்க. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப வழிகளில ஏதோ ஒரு வழியில ஒரு ஓட்டை இருக்கிறதுனால, வழியில ஒரு தவறான காரியம் இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்ல பாருங்க, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் இருக்கிறீங்க, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், நம்முடைய வழியை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த வகையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்கிறவர்களா இருக்கிறோம், எந்த வகையிலே வேலையிலே உண்மையா இருக்கிறோம், எந்த வகையிலே நாம் கர்த்தருக்கும் உண்மையா இருக்கிறோம் என்கிற வழியை கவனமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு திறந்த வாசலை கைகளின் பிரயாசத்திலே கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒன்று, தனிப்பட்ட வாழ்விலே திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். இரண்டாவது, கைகளின் பிரயாசத்திலே கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறார். மூன்றாவது, கடைசியாக சுருக்கமா நான் முடிக்க விரும்புகிறேன், ஊழியத்தின் பாதையிலே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. மூணாவது, ஊழியத்தின் பாதையிலே, ஊழியம் என்பது, கர்த்தருடைய ஊழியம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. கர்த்தருடைய ஊழியம் என்பது விலையேற பெற்றது. கர்த்தருடைய அழைப்பை, ஊழிய அழைப்பை பெற்றிருப்போமே என்று சொன்னால், ஊழியத்தை செய்யும்படியாக தேவ சமூகத்திலே நாம் தொடப்பட்டு நாம் அழைக்கப்பட்டிருப்போமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், ஊழியத்தை கொடுத்தவர், அழைத்தவர் நிச்சயமாய் அற்புதமாய் நடத்த தேவன் போதுமானவர். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒருவேளை ஊழிய அழைப்பை பெற்று ஊழியம் செய்யாம இருப்பீங்கன்னா, ஊழிய அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்காம இருப்பீங்கன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு திறந்த வாசலை ஊழியத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தை செய்யும்படியாய் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் போது, அந்த ஊழியத்தின் மூலமாகவே உங்களை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கும் போது எரேமியாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. The book of Jeremiah chapter 1 verse from 5 வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது வாசிப்போம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே,
இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்றேன், தாயின் கருவில் கற்பத்தில் வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன்னு யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இதோ நான் பேச அறியாத யாரா இருக்கிறேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். அழைத்தாருன்னா, ஊழியத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா அதற்குரிய கிருபையையும் கர்த்தர் நிறைவாய் தருவார். அல்லேலூயா. அதற்கு ஏற்ற வழிநடத்துதலையும் கர்த்தர் தெளிவாய் கொடுப்பார். ஒரு காலம் டவுட் வரவே கூடாது. கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டோம்னு சொன்னா நம்ம தொடர்ந்து டவுட் வரவே கூடாது. வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே தவிர பின்வாங்கவே கூடாது. பாருங்க, இன்னும் ஆண்டவர் பேசுறார். வாசிமா 7ஆம் வசனம். ஆனாலும் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், நாம் பிரைஸ் தி லார்ட் ஊழியத்திற்கென்று வாசல்கள் திறந்திருக்கும் போது அதை நாம் ஊழியத்தை செய்யும்படியாய் நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஊழியத்தை சாதாரணமாகவோ ஏளனமாகவோ அல்லனா ஏதோ ஒரு கடமைக்காகவோ அல்ல. ஊழியத்தை செய்யும் போது உற்சாகமாய், பிரைஸ் தி லார்ட், சந்தோஷமாய், சோர்வு இல்லாமல் நாம் தேவ சமூகத்தில் பயபக்தியோடு செய்ய வேண்டும். யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி சொல்லப்பட்ட ஊழியத்துக்கு மாறாக செய்யும்படியாய் செயல்பட்டார். யோனாவுடைய வாழ்க்கை தாறுமாறாய் செல்ல ஆரம்பித்தது. சோ இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் ஊழியத்திற்கென்று அழைத்திருப்பாரே என்று சொன்னார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்களை பிரைஸ் தி லார்ட் செம்மையான பாதையிலே நடத்த ஆண்டவர் ஏற்ற வாசலை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். அதை ஒருவன் என்ன பண்ண மாட்டாங்க, பூட்ட மாட்டாங்க. அது தனிப்பட்ட வாழ்வில் ஒரு திறந்த வாசல், கைட்டு செய்கிற வேலையில் ஒரு திறந்த வாசல், ஊழியத்தின் பாதையில் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கேட்ட வசனத்தின்படி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அது என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வத்தையும் படைத்த தேவனாய் இருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட், தேவ பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்வில் பர்சனலா ஏதாவது காரியங்கள் தடைப்பட்டிருக்குமே என்றால், வாசல் அடைக்கப்பட்டிருக்குமே என்றால், வாசல் பிரைஸ் தி லார்ட் ஓப்பன் ஆகாம இருக்கும்னா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் ஏதாவது குறை இருக்கும்னா, என்கிட்ட ஏதாவது தவறு இருக்கும்னா, என்கிட்ட ஏதாவது பாவம் இருக்கும்னா, ஆண்டவரே என் பாவத்தை, தவறை, குறையை மன்னித்து என் வாசலை திறந்து தாருங்கப்பா. நான் உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளையாய் நான் காணப்பட எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். வாசலை திறக்கிற ஆண்டவர், அவர் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், பிரைஸ் தி லார்ட், கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க போதுமானவர். உண்மையுள்ள, தாழ்மையுள்ள, மன்னிக்கிற, விட்டு கொடுக்கிறதான ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான்.
ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வந்தார், செல்வ சீமானாய் மாற்றப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்துல பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் கையிட்டு செய்கிற வேலையில ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த நாம் உண்மை உள்ளவனாய் இருப்போம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் உண்மை உள்ளவனாய் இருப்பேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பத்துக்கு முன்னாடி உண்மையா இருப்பேன்ப்பா, சபைக்கு முன்னாடி உண்மையா இருப்பேன், தேசத்துல உண்மையா இருப்பேன். எனக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துங்க. நான் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வேலையை எனக்கு நீங்க ஏற்படுத்தி தாங்க. என்னுடைய வேலைக்கு தடையாய் எந்த காரியம் இருந்தாலும், என் வாழ்க்கையில எந்த காரியம் இருந்தாலும் என்னை மன்னிங்கப்பா ஆண்டவரே. குடும்பத்திற்கு நன்மை உண்டாக ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். மூன்றாவது, ஒருவேளை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து இருப்பீர்கள் என்று சொன்னார், இதுவரைக்கும் ஒருவேளை சில டவுட்ஃபுல்லாவே இருந்துகிட்டு இருப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். நீ சிறு பிள்ளை என்று சொல்லாது, நான் உன்னை அனுப்பி இடத்திலே போய் என்னுடைய வார்த்தையை அறிவி. ஓ பிரைஸ் தி லார்ட், ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் ஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். திறந்த வாசலை ஏற்படுத்துகிறார். அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நீ இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் வாயிலாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் இன்னும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, இன்னும் எங்களை நாங்கள் கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் ஆண்டவரே வாழ கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்ய தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கி இருப்பதாக ஆண்டவரே. கேட்ட வசனத்தை ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு அதன்படி நடக்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமான மாதமா இருக்கட்டும் ஐயா. நன்மை நிறைந்த மாதமா இருக்கட்டும். தடைகள் உடையட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஓ நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிற மகத்துவங்களுக்காக நன்றி. கர்த்தர் இரக்கம் செய்யப்பா. மட்டுமில்லாமல் இரண்டாவது ஆராதனை ஆசீர்வதிங்க, சாயங்காலம் இருக்கிற ஹிந்தி ஆராதனை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் கிருபை கூட இருக்கட்டும். இப்பொழுது இருக்க திருவிருந்து பகுதியிலும் தேவ பிரசன்னத்துடன் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அப்படியே உட்காருங்க.